நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு என்கிற எசையாவின் வார்த்தைகளோடு நமக்கு வருகிறது முதல் வாசகம். இந்த வார்த்தைகளை நாம் நினைந்து மகிழ்ந்து ஆண்டவருக்கு முன்பாக செவி சாய்க்கிற பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாமும் நம்முடைய உள்ளத்திலே தாங்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளை நம் இதயத்தில் ஏற்று வாழ ஆண்டவரே எனக்கு ஆற்றலும் பெலனும் தாரும் என்று மன்றாடி புகழ்வோம். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். இன்று திருப்பாடல் 1 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக யோவான் 8:12 வார்த்தைகளை நாம் பாடி புகழ்கிறோம். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கிற பொழுது எல்லோருக்கும் கடவுள் அருளுகிற அந்த வாழ்வின் ஒளி கிடைக்காது. மாறாக யாரெல்லாம் அவரை பின்தொடர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களே வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார்கள். இந்த கிருபைக்குள்ளே நாமும் இருக்க மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். திருப்பாடல் 1 நாம் வாசிக்கிற போது பேறு பெற்றோர் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நட்பேறு பெற்றவர் யார் என்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழமானது ஆண்டவருடைய மழைப்பொழிவை நமக்கு நினைவுபடுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. அவர் மழைப்பொழிவின் பொழுது பேறு பெற்றோர் என்கிற ஆசீர்வாத வார்த்தையை தந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே அவரை நாம் பாடி துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவருடைய இந்த திருப்பாடல் நல்லவரையும் பொல்லாதவர்களையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. ஆண்டவர் அருள்பொழிவு பெற்ற மெசியாவுக்கு எதிராக செயல்படுகிற பூவுலக மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது இந்த திருப்பாடல். நாமும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோமா அல்லது வெறிகொண்ட பிள்ளைகளாக தீமையை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுகிறோமா என்பதை சிந்தித்து ஆண்டவருக்குள் உண்மையுள்ள பிள்ளைகளாக பேறு பெற்ற பிள்ளைகளாக இருக்க மன்றாடுவோம். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
இறுதி வெற்றி இறைவனையே சார்ந்ததாக இருக்கிறது என்பதை எங்களுக்கு இந்த திருப்பாடல் வழியாக உணர்த்துகிறீர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் என்கிற வார்த்தை ஒரு நாளும் எங்களுடைய நேர்மைத்தனமும் உண்மைத்தனமும் வீணாய் போகப் போவதில்லை. இதை உணர்ந்து நாங்களும் உண்மைக்குள்ளே பயணிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மை துணையாக